ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு சரியான அளவில் உப்பு புளி காரமெல்லாம் சேர்த்து கமகமன்னு பூண்டு வாசனையோட தகன்னு தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சீசன்லையும் மலிவு விலையில் கிடைக்கும் போதும் இதே மாதிரி ஊறுகாயை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் சோறு கூட தக்காளி ஊறுகாய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும் போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம செய்கிற தக்காளி ஊறுகாய் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரொம்ப மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை முதல் முறையாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு 600 கிராம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேங்க. உடையாமல் நல்லா கெட்டியாக இருக்க தக்காளியாக பார்த்து எடுத்துக்கணும். இதோட தோல் பகுதியும் கெட்டியான காம்பு பகுதியும் நீக்கும் போது சரியா நமக்கு 500 கிராம் கிடைக்கும். தக்காளியோட தோல் பகுதி ஊறுகாயில திப்பி திப்பியா இருக்கும். அதனால தோலை நீக்கிட்டு தான் ஊறுகாயை ரெடி பண்ண போறேங்க. தக்காளி மூழ்கிற அளவு தண்ணியை சூடு பண்ணிக்கிறலாம். கொதிக்க வேணாம், லேசா சூடான உடனே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வெந்துடக்கூடாது, அதோட தோல் பகுதி மட்டும் வெடிக்கணும். தண்ணி கொதிச்ச உடனே தக்காளியோட தோல் வெடிக்குங்க. இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துடலாம். இதோட ஹீட் நல்லா குறைஞ்சிருச்சு. வேக வச்சனால உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததா தக்காளி மேல இருக்க காம்பு பகுதியை நீக்கணும். இது கெட்டியா இருக்கிறதுனால வேகவும் செய்யாது, உடம்புக்கு பித்தம்னு சொல்லுவாங்க. அதனால இதை நீக்கிட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கிறலாம். இப்போ தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை வேக வைக்கணும். நான் இன்னைக்கு எண்ணெய் சேர்க்காம தாங்க தக்காளியை வேக வைக்க போறேன். இது கூடவே புளி சேர்த்துக்கிறேன். 500 கிராம் தக்காளிக்கு 50 கிராம் புளி சரியான அளவா இருக்கும். இதோட ஓடு நார்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். அடுத்ததா ஊறுகாய்க்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கணும். 50 கிராம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதோட தண்ணியெல்லாம் குறுகி தக்காளி புளி எல்லாம் வெந்து ஒன்று சேர்ந்து வரணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். இதோட ஹீட்டு நல்லா குறைஞ்சி வெது வெதுப்பாக வர இந்த ஸ்டேஜில் ஊறுகாய்க்கு தேவையான 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. கூடவே 50 கிராம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது 6 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுறணும். இந்த தக்காளி பேஸ்ட்டு திப்பி திப்பியாக இருக்கிறதுனால நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இது இருக்கட்டும். அடுத்ததா ஊறுகாயோட டேஸ்ட், ஃப்ளேவர், வாசனையை என்ஹான்ஸ் பண்றதுக்கு 2 கீ இன்கிரீடியன்ஸ் இருக்குங்க. கடுகும் வெந்தயமும் தான். இதை வறுத்து எடுத்துக்கணும். ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. இதுல நேச்சுரல் ஆன்டிபாக்டீரியல் இருக்குங்க. அதனால ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவா ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை அதிகமாக்க வேணாங்க, கசப்பு டேஸ்ட் வந்துடும். நம்ம சேர்த்த உப்பு புளி காரமெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெடிச்சு வரணும், கருகிடக்கூடாது. நல்லா பொரிஞ்சு ஒரு ப்ரௌன் கலரில் மாறின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். இதை சூடான பேன்லேருந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறலாம். இதோட ஹீட்லாம் போன பிறகு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கிறணும். கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா நைஸான பவுடராக அரைச்சிக்கிறணுங்க. அரைச்சாச்சுங்க. அடுத்ததாக தக்காளி ஊறுகாயை ரெடி பண்ணிக்கிறலாம். ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேர்க்குற உப்பு புளி எண்ணெய் இது ரொம்பவே முக்கியம். உப்பும் புளியும் சொல்லிட்டேங்க. அடுத்ததாக எண்ணெய் எவ்வளோன்னு பார்க்கலாம். அதுக்கு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 175 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 150 கிராம் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்க 25 கிராம் எண்ணெயை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. அடுத்ததாக 4 வத்தல் மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு 25 பல் பூண்டை தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கலாம். பூண்டோட ஈரப்பதமெல்லாம் போய் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த தாளிப்பில் இருக்க எண்ணெய், தக்காளி எல்லாம் ஒன்று சேர கலந்து விடணும். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறி விடணும். 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருங்க.
ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே பொடி பண்ண கடுகு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அதிக நேரம் வேக வைக்க வேணாங்க, கசப்பு டேஸ்ட் வந்துடும். இந்த பொடியை ஊறுகாயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். ஊறுகாயும் பொடியும் மிக்ஸ் ஆன உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதிக நேரம் வேக வச்சு கெட்டியாக்க வேணாம், சூடு ஆறின உடனே இன்னும் கூட கெட்டியாக வந்துடும். இதோட சூடு முழுமையாக குறைஞ்ச பிறகுதான் கண்ணாடி அல்லது ஊறுகாய் ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூடு இருக்கிற வரைக்கும் ஊறுகாயை மூடி வச்சிடாதீங்க, அதோட வேர்வை தண்ணி விழுந்து ஊறுகாய் கெட்டு போயிடும். ஊறுகாயோட அடிப்பகுதியில எண்ணெய் இருக்கிறதுனால சீக்கிரத்துல கெட்டு போகாது. அதோட மேல் பகுதியில சீக்கிரமே வெள்ளை கலர்ல பூஞ்ச மாதிரி படர்ந்து வருங்க. அதனால நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச எண்ணெய் 25 கிராம் இருந்துச்சுங்க, அதாவது 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கு. இதை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஊறுகாயோட மேல் பகுதியில சேர்த்துக்கணும். இதே மாதிரி நீங்க ஊறுகாயை ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா மாசம் இல்லைங்க, 1 வருஷம் ஆனாலும் ஊறுகாய் கெட்டு போகாது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை மறக்காம பதிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க ஸ்கூல் போற நேரத்துல லஞ்ச் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாட்டி சோறு கூட தக்காளி ஊறுகாயை கலந்து கொடுத்து விடுங்க, உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாகவும் ஹெல்ப்பாகவும் இருக்கும். இதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.